வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார். நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன். வணக்கம் சார். நல்லா இருக்கும் சார். நீங்க சார்? நல்லா இருக்கேன். சொல்லுங்க, எப்படி போயிட்டு இருக்கு? எப்படி இருக்கு மார்க்கெட்? என்ன பண்றீங்க? இப்பதான் பார்க்கும்போது மார்க்கெட்டை பார்க்கும்போது மனசு குளிர்ச்சியா இருக்கு சார். ஓகே ஓகே. ஏதாவது ப்ராஃபிட்? இதே மாதிரி பாலைவனத்துல இருக்கிறப்போ பாலைவனத்துல இருக்கிறப்போ 1 லிட்டர் தண்ணி கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஏதாவது ப்ராஃபிட்ஸ் எதுவும் புக் பண்றீங்களா? அப்படியே பார்த்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா மட்டும் இருக்கீங்களா? இல்ல சார், இப்ப முன்ன மாதிரி இல்ல. ஓகே. அப்பக்கப்போ கொஞ்சம் எடுத்துறது வெளியே. சரி சரி சரி. இப்பதான் சார் நான் ட்ரேட் பண்ணலான்ட்டு ஒரு இது வித்தேன் சார். அதுக்குள்ள மேல போயிட்டான் சார். என்னது? இது ஐஎன்ஜி சார். இன்ஜெக்டிவ் கீழே தானே இருந்து ஏன் வித்தீங்க? 8 ரேஞ்சில் தானே இருந்துச்சு, 8 9 ரேஞ்சில். இல்ல சார், அவன் சும்மா மேல கீழே போயிட்டு வந்துட்டு இருக்கான்றதுனால சரி வித்துட்டு திரும்பி வாங்கலாம் பார்த்தா எப்ப வித்தனோ அதுல இருந்து மேல போயிட்டான் சார். ஓகே 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 ஒரு 25% கொடுத்துட்டான். ஓகே 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 ஓகே. ஆக்சுவலி எனக்கு முந்தா நேற்று வந்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபெட்டு வந்து ரேட் கட் பண்ணல. மார்க்கெட் கீழேயும் போகாது, சைட்வேஸ் தான் போகுன்ட்டு இருக்கும்போது சடனாக மார்க்கெட் பம்ப் ஆனோடனே என்னன்னே புரியல. நம்ம யூஎஸில் இருக்கவங்கள்ட்ட நான் கேட்கும் போதும் ஒரு சில நியூஸ் அவங்க கொடுத்தாங்க. அங்கே என்ன நியூஸ் ஒன்று பரவிக்கிட்டு இருக்கான்னா, ஃபெட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மணி பிரிண்ட் பண்ணி சீக்ரெட்டாக பிரிண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. அதனால தான் மார்க்கெட் இப்படி பம்ப் ஆகுது. ஸோ பார்ப்போம். பிரிண்ட் பண்ணாலும் ஆக்சுவலா மார்க்கெட்டுக்கு உள்ள வந்தாதானே சார் ஆக்சுவலா பம்ப் ஆகும். இல்ல எப்படி இருக்கும்? நியூஸுக்கே பம்ப் flow ஆக எப்படி இருக்கும்? அந்த நியூஸுக்கே பம்ப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது ரூமரா என்னன்னு தெரியல, உண்மையா என்னன்னு தெரியல. இதுதான் அங்க ஃபுல்லா டாக்கா இருக்கான் நிறையா. சார் ஆனா காயின் மார்க்கெட் கேப்ல வந்து யூஎஸ்ல இருக்கிற பேங்க்ஸ் எல்லாம் வந்து பிட்காயினுக்கு வந்து யூஸ் பண்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துறதுனால தான் இது பண்ணிருக்கின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அது உண்மையான்றது முன்னாடியே என்னன்னு தெரியல. கொடுத்துட்டான், முன்னாடியே வந்து யூஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டானுங்க. அவரு சரிங்க ட்ரம்ப் சார். சொல்லிட்டாரு முன்னாடியே தான். ஓகே ஓகேங்க சார். முன்னாடி பேங்கிங் பட் எம்ப்ளாயி அபிஷியலா வந்து பேங்கிங்லாம் வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணி அவங்களும் அந்த கிரிப்டோ ரிலேட்டட் சர்வீஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஏற்கனவே கொடுத்துட்டாருங்க முன்னாடியே. ஓகே ஓகே சார். அது ஆல்ரெடி ஓல்டு நியூஸ் தான் அது. இன்னொன்னு குறிப்பா வந்து பேங்க்குள்ள இருக்கவங்களா வாங்கக்கூடாதுன்றது வச்சு அவங்களும் வாங்கலான்றதையும் கொண்டு வந்துட்டாரு. நீங்க வந்து கிரிப்டோ சர்வீசஸ்க்கு வந்து இது ஹெல்ப் பண்ணுங்க, என்ஹான்ஸ் பண்ணுங்கன்றதையும் கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் பேங்கிங் செக்டருக்குள்ள இருக்கவங்களாம் வாங்க முடியாத நிலைமை இருந்துச்சு, அதையும் வாங்கலான்னு கொண்டு வந்துட்டாரு. அது முன்னாடியே இருந்த நியூஸ் தான் அது, பழைய நியூஸ் தான் அது. சார் இந்த விஷயத்தை இப்போ காயின் மார்க்கெட் கேப்ல அப்டேட் பண்ணியிருக்காங்க சார். அந்த பிடிசியில் அந்த சார்ட் பார்க்கும்போது அதில் அந்த இது வரும்ல சார், ஸ்பார்க்கிங் மாதிரி. ஓகே, ஒருவேளை இப்போதான் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடியே வந்துடுச்சு, போன மாசமே அதை கொடுத்துட்டாங்க. அந்த டேக் போட்டு இப்போதான் அதான் இம்ப்ளிமெண்டேஷன் இப்போ வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கலாம் சார். சொல்லுங்க, வேற என்ன பண்ணீங்க? இப்போ சீக்கிரட்டா மணி பிரிண்டிங் பண்றாங்கன்னா பாண்ட்ஸை வாங்க ஆரம்பிப்பாங்களா சார்? அவங்க இப்பவே வாங்க ஆரம்பிப்பாங்களா? இல்ல அது இன்னும் நியூஸ் தெரியல. மணி பிரிண்ட் பண்ணிருக்காங்கன்ற நியூஸ் செக் பண்ணிட்டு இருக்காங்கன்ற உடனே பம்ப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்பனா நெக்ஸ்ட் டைம் ரேட் கட் பண்றனாலே நம்ம செல்லிங் நியூஸா பாத்துக்கலாமா சார்? இருக்கலாம். இந்த மாசம் கொஞ்சம் மேலதான் இருக்கும்னு நினைக்கிறேன், மார்க்கெட் கீழே இல்லாம. ஓகே சார். இப்போதைக்கு போறது அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஓகே. எப்படி க்ளோஸ் வைக்குதுன்னு பார்க்கணும். வீக்லி க்ளோசிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நாளைக்கு. சரிங்க சார். அதுக்கப்புறம் எப்படி மூவ்மெண்ட் இருக்குன்றதை பார்த்துக்கலாம். சரிங்க சார். ஐடிசியோட வீக்லி க்ளோசிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா 103 இப்போ 100க்கு மேல 100Kக்கு மேல வைக்கிறானா, 100K உடச்சு கீழே வைக்கிறானான்னு பார்க்கணும் நாளைக்கு. சரிங்க சார். ஓகே. அது மேல வச்சானா நல்லா இருக்கும், பார்க்கலாம். ஓகே சார். வேற கேடிஎல் எல்லாம் கேபிட்டல் புக் பண்ணிட்டீங்களா? கீட்டால நான் என்ட்ரி போடல சார். போடல. போட்டவங்க புக் பண்ணிக்கலாம். ஏன்னா 10 நான் சொல்லும் போது 10 ரேஞ்சில் தான் நான் சொன்னேன் லாஸ்ட் வீடியோவில். 10 ரேஞ்சில் இருக்கு, நான் வாங்குறேன்னு சொன்னேன். 26 சார் இந்த அதான் சார். ஓகே.
இந்த மே 25 டோக்கனைசேஷன் பத்தி ஃபெட்ல வந்து மீட்டிங் இருக்குன்னு நியூஸ் அவங்க அபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில்லே போட்டிருந்தாங்க சார். ஓகே. இப்போ நம்ம அதுல வந்து பாத்தீங்கன்னா மெஜரா ரியோ, என்எக்ஸ்ஆர்ஏ, ஆர்பிஎன்டி இதெல்லாம் நம்ம ஆண்டோ. ஆல்ரெடி பை பண்ணி வச்சிருக்கோம். ஆண்டோ இதெல்லாம் பை பண்ணி வச்சிருக்கோம் சார். இப்போ நான் மேஜராக ஹோல்டு பண்றது என்எக்ஸ்ஆர்ஏ தான் சார். சரி, ஓகே. எவ்வளோ வந்தாலும் கீழே வந்தாலும் பை பண்ணிட்டு இருந்தேன். சரி. இப்போ என்எக்ஸ்ஆர்ஏல வந்து சப்ளை இன்க்ரீஸ் பண்ணனால தான் இப்போ ரைஸ் இப்போ மேலே போகாம அப்படியே ஸ்டேபிளா நிக்குதா சார், இல்லை வேற ஏதாவது ரீசன் இருக்கா சார்? இல்லை, ரீசன்லாம் இல்லை, முன்னாடிலேருந்தே அது ரொம்ப கீழே தான் இருக்கு. பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு, மேலே போகுதுன்னு. இல்லை இப்போ இன்னும் நம்பிக்கையா வாங்கலாமா சார் என்எக்ஸ்ஆர்ஏ? வாங்கலாம், இப்போ நான் இன்னமும் எனக்கு வந்து அது வாங்கலாம் மைனஸ்ல தான் இருக்கு. வாங்கலாம். அப்புறம் டெட் சார், டிஇடி இப்போதாங்க 1.05லேருந்து 1.3க்கு போயிருக்கு, 1.3க்கு. ரொம்ப இல்ல நாளா அதுல வேற ஏதாவது இஷ்யூ இருக்கா சார்? இஷ்யூஸ் இல்ல எனக்கு எதுவும் இருக்கிற மாதிரி இல்லை. ஆனால் இந்த லைவ்ல தான் 2-3 பேர் எனக்கு சொன்னாங்க. எனக்கு அதுக்கு கரெக்டான கான்க்ரீட்டான ரீசன்ஸ் தெரியல. மேபி இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க மூவ் ஆகிறாங்கன்ற மாதிரி, அது மாதிரி நான் எதுவும் படிச்ச மாதிரி எனக்கு தெரியல. அவங்க அனுப்ப சொன்ன யாருமே அனுப்பல. சரிங்க சார், ஓகே ஓகே. இது டிஏஓல கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ண இருக்கா சார்? ஓகே. கியூபி கொஞ்சம் மாத்தலாமா சார், இல்ல அப்படியே மறுபடியும் டிஓ வாங்குறதுக்கே வச்சுக்கலாமா சார்? வந்துச்சுன்னா அப்படியே எடுத்துக்கோங்க. டிஓ அதுதான் பெஸ்ட் ப்ராஜெக்ட். ஏஏ பொறுத்தளவுக்கு நம்பர் 1 ப்ராஜெக்ட். சரிங்க சார். கியூபிக் பத்தி உங்க ஐடியா நீங்க ஆல்ரெடி சொல்லிருக்கீங்க, ரிஸ்கி செக்டார்னு. பட் எனக்கு இப்போ செக்டர்லயே வச்சுக்குவாங்க. சரிங்க சார், ஓகே 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 சார். ஓகே. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், இந்த ஆமன் டோக்கன் என்ன சார் பண்றலாம்? ரொம்ப கீழே போயிடுச்சு சார். ஆமன் தான் யாரோ எனக்கு சொன்னாங்க. நைட்டு 2 ஸ்ரீலங்கன்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்தேன். 0.008 போயிடுச்சுன்னாங்களே. ஆமா சார், 25x நம்ம போட்டோம்ல சார், நீங்க வாங்கும் போது நானும் வாங்கினேன் சார். அந்த 25x அப்ப இருந்து கீழே போயிருக்கு சார். 17 பயங்கரமா கீழே போயிடுச்சு. சென்ஸ் நான் வாங்கும் போதும். ஆமா சார். 16 அப்புறம் 9லயும் எடுத்தோம். 9 6 வந்ததும் எடுத்தோம். நீங்க எடுக்கலையா? நான் எடுக்கல சார், ஃபர்ஸ்ட் மேல எடுத்ததான். நடுவுல ஒரு தடவை 9 சென்ஸ் வரைக்கும் போச்சு. நீங்க அப்ப விக்கலையா? இல்ல, லாஸ் வாங்கின உடனே லாஸ் ஆயிடுச்சு சார். அப்படியே வாங்க கீழே இறங்கிட்டே இருந்தது. நீங்க ஸ்டேக்லாம் அப்புறம் விற்காம லாக் பண்ணீங்களா? ஆமா, லாக் பண்ணி அந்த இதெல்லாம் பண்ணி எடுத்துட்டேன் சார். பண்ணிட்டீங்கல்ல? அன்லாக்லாம் பண்ணி இப்ப இதுல வாலெட்லாம் வச்சிருக்கேன். முடிச்சிடுறேன் சார். அன்லாக் பண்ணிட்டீங்கல்ல? அப்ப அன்லாக் பண்ணி முடிச்சு ஒரு வாரத்துல என்ன ஆச்சுன்னா, அது அந்த நம்ம டோக்கன்ஸ் வெளியில வந்த பிறகு 9 சென்ஸுக்கு ஒரு நாள் பம்ப் ஆச்சு தெரியுங்களா? எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னதுனாலதான் நானே வித்தேன் அதை. நீங்க அதை பார்த்துருக்கலாமே. எனக்கு நேற்று தான் தெரியும். சுதன் ஒருத்தர் ஃபோன் பண்ணு, நேற்று காலில் நான் பேசிட்டு இருந்தேன் நைட்டு ரொம்ப நேரம். அந்த டைம்ல அவர் சொல்லும் போது தான் தெரியும். ஆமேன் 8 சென்ட் 8 0 008ன்னாங்க. என்ன 008 அவ்வளோ கீழே போயிடுச்சு. அவ்வளோ கீழே போயிடுச்சு. வேற வழியில் ஹோல்ட் பண்ணி தான் ஆகணும் நீங்க. ஓகே சார், சரிங்க சார். வேற சார் ஒரே ஒரு டவுட். கேஷ்பா எது வரைக்கும், ஐ மீன் எவ்வளோ ஒரு பவுன் ஒரு இது மாதிரி சொல்ல $1 மினிமம் போகுங்க. மினிமம் $1. இப்போ 2.77 பில்லியன் மார்க்கெட் கேப்ல இருக்கு சார். அதுதான் ஒரு இதுவா கேட்கணும். $1 ஈஸியா போயிடுங்க. ஓகே சார். ஏற்கனவே தான் சொல்லியிருக்கேன் நான். அதான் சார், $1 நீங்க நிறைய முறை சொல்லியிருக்கீங்க, நானும் நான் நோட் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல எவ்வளோ வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றது? $1 ஈஸியா போயிடுங்க. அதை வச்சிருங்க. நல்லா ஓகே சார். இப்போ 10 என்னங்க நியூஸ் இருக்கா? மேல போச்சு இன்னைக்கு. இல்ல நேத்து கூட எனக்கு முந்தா நாள் ஒருத்தர் அனுப்புனாரு. என்ன சார் நாக்கா அண்ணன் கீழே போவேன், கண்டிப்பா கீழே போகாது, மேல போயிடுவேன். போயிடுச்சு சார். அவர் விக்கிறதுக்கா என்ன பண்றதுன்னு தெரியல. என்கிட்ட ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாரு, கண்டிப்பா மேல போட வச்சிருங்க அண்ணன். இப்போ 45 நோ போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 33 48 பரவாயில்ல, போயிடும். ஏன்னா ரொம்ப நாளா கீழே இருக்கு, அதனால போயே ஆகணும். எல்லாம் அதாவது ஈத்து மேல போகும்போது கண்டிப்பா எல்லாமே போகணும். அதே மாதிரி தான் ஈத்து மேல போகும்போது எல்லாமே போகுது. பாப்போம் எப்படி போகுது, எந்த அளவு போகுதுன்ட்டு. சார் அப்போ இப்பத்துல இருந்தே மார்க்கெட் மேல போக ஆரம்பிச்சிருமா சார்? தெரிலங்க, இந்த ஃபெட் நியூஸ்க்காக போயிட்டு இருக்குங்க. அது வீக்லி க்ளோசிங் என்னன்னு பார்த்து போங்க நாளைக்கு.
சண்டே க்ளோஸ் ஆகட்டும். ஓகே ஓகே இந்த வீக் க்ளோஸ் ஆகும்போது எப்படி க்ளோஸ் வைக்குதுன்னு பார்ப்போம். ஓகே ஓகே சார். பிட்காயினும் ஒரு ரெஸ்டே இல்லாம மேல போயிட்டே தான் இருக்கு சார். அப்போ இதுல இருந்து ஏங்க உலகத்தின் நம்பர் 1 காயின், உலகத்தின் நம்பர் ஆமா 1 ஆமா சார். அசெட் போகாம அப்புறம் என்ன இருக்கணும்? இன்னைக்கு ஃபேன்சி அசெட் அதுதான். ஆமா ஆமா சார். அப்புறமா மேலே போய் தானே ஆகணும். வேற சார் நீங்க உங்களோட அந்த வீடியோ ஒன்று ரெடி பண்றன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்களே சார். பண்ணிட்டு தாங்க லைக் இருக்கேன். முடிக்கலங்க, முடிச்சுட்டு தாங்க பண்ணணும். அதை நிறைய ஓகே ஓகே பேராமீட்டர்ஸ் இருக்கு. அதை ரன் பண்றதுக்கு நிறைய டைம் எடுக்குது. ஓ ப்ளஸ் 1 வீக் நான் ஊர்ல வேற இல்ல. ஓகே இப்பதான் ஊர்ல இருந்து வந்தேன். 3-4 நாளுக்கு முன்னாடி தான் ஊர்ல இருந்து வந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலைகள் முடிக்கணும். ஓகே முடிச்சுட்டு தான் சார். வரேன். ஓகே முடிச்சுட்டு போடுவேன். எஸ் விரைவில் வந்துடும். டோன்ட் வரி. ஓகே ஏன்னா ரன் பண்ணிட்டு இருக்கேன். நான் 2 நாளா ரன் பண்ணல. மறுபடியும் ரன் பண்ணணும். மேபி நாளைக்கு அல்லது நாளைக்கு தான் ரன் பண்ணுவேன். ஒரு பேராமீட்டரா கொடுத்து பாக்குற மாதிரி இருக்கு. நிறைய பேராமீட்டர்ஸ் கொடுத்து பாக்குற மாதிரி இருக்கு. எனிதிங் எல்ஸ்? சார் அந்த ஈத்துக்கு அந்த பெக்ட்ரா அப்கிரேடுன்னு ஒன்று வந்தது இல்லை சார், அதை பத்தி ஏதாவது இல்ல, நான் லைக் அப்புறமா வேணா ஒரு ஏதாவது வீடியோ போடுறேன். அதில் May 7 தானே சார் லான்ச் ஆச்சு. முதல்ல வந்துட்டு April 13 மாதிரி கொடுத்துருந்தாங்க இல்ல, அந்த அது லேயர் இருக்குல்ல. ஏதோ போஸ்ட்போன் பண்ணிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். மந்த் ஆஃப் மேல ஓகே தான் அது அப்கிரேட் ஆகுது ஆக்சுவலி ஆச்சு. ஓகே May அந்த 7 அப்கிரேடுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு ஈத். ஓகே சார். ஆக்சுவலி அன்னைக்கு வந்துட்டு இந்த ரெண்டுமே FOMCயோட அந்த ரேட் கட்டும் அந்த பெக்ட்ரா அப்கிரேடும் சேம் ஓ, டேல அந்த 7th மாதிரி அன்னைக்கு இருந்துச்சு. ரெண்டுமே வந்துருது. ஓகே 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 ஓகே. ஆமா சார். ஆக்சுவலி அந்த டேட் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ம். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு கட் ஆகலன்னு தெரிஞ்சோடனே நான் அதனால தான் ஓகே ஒருவேளை பெக்ட்ரா அப்கிரேடால மேலே ஏறுதோ டோட்டல் ஓ, ஆல்காயின்ஸ் அப்படின்ற இல்ல மாதிரி இல்ல. நினைச்சிட்டு இருந்தேன் இது நான். ஆக்சுவலி இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் நியூஸ். நானும் என்ன நியூஸ்னே தெரியாம தான் ஃபுல்லா தேடிக்கிட்டே இருந்தேன். வேற எங்க ஓகே தான் இருக்குன்ட்டு. அப்புறமா தான் பிஃபோர் எஸ்டர்டே தான் ஒருத்தட்ட நைட்டு பேசும்போது அவர் தான் சொன்னார், இது மாதிரி நியூஸ் ஒன்று இருக்கு இங்கே யூஎஸ் ஃபுல்லான்ட்டு. சரி, ஓகே ஓகே. எந்த நியூஸ் ஆனாலும் நமக்கு பம்பானா ஓகே. ஆக்சுவலி நான் ஒரு 0.25ன்றதை விட நான் 0.5 இறக்குவாங்களோன்னு ஒரு நம்பிக்கையில இருந்தேன். நானும் அப்படிதான் இருந்தேன். நான் தான் உங்கள்கிட்ட தான் போனா லைவ்லேயே சொன்னேனே, நானும் அதை ஆமா எக்ஸ்பெக்ட் சார். பண்ணுறேன்ட்டு. நீங்கள் 0.25 ஆமா. நானும் இப்போ 0.5 வரைக்கும் போனால் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். பார்க்கலாம். சுத்தமா ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டானுங்க சார். பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. புவனேஸ்வரின் கை தூக்குறாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். சொல்லுங்க மேடம். சார் அந்த கிரியேட்டர் பிட் டோக்கன் ஒன்று நாங்கள் வாட்ஸ்அப்ல கேட்டிருந்தோம் ஆக்சுவலா ம். உங்ககிட்ட. சரி. அது லிஸ்டே ஆகாம இருக்கேன் சார். ரொம்ப நாளா அது லிஸ்ட் ஆகாத சார். என்ன லிஸ்ட் ஆகலன்னா எதில் லிஸ்ட் ஆகல? நான் காயின் டீச்சர்ஸ்ல வெப்சைட்ல தான் ஆக்சுவலா ட்ரேடிங் பண்ணிருந்தேன் சார். இல்லை, இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ் எதுவும் வரல மேம். அது வந்து எம்இஎக்ஸியில் இருக்கு, நிறைய எக்ஸ்சேஞ்சஸ்ல இருக்க பிட் டோக்கனு. இதில் கூட பைனான்ஸ்ல கூட இருக்குன்னு நினைக்கிறேனே. இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ்ல எதுவும் வரல. இருக்கு சார். சார் ஆக்சுவலா வெப்சைட்ல தான் ட்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ம். அதுதான் டவுட். அந்த ப்ராஜெக்ட் வந்து நல்லது இருக்குமா, அதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா? அதுதான் ஆக்சுவலா போன லைவ்ல கேட்கலான்னு பார்த்தா மைக் ஒர்க் ஆகல. ஓ, லாஸ்ட் டைம் நீங்கள் பேசுனது எனக்கு கேட்கவே இல்லை. ஓகே ஓகே, இதுதான் கேட்குது. நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணியே கேட்டுருக்கலாமே நீங்கள். எதுக்கு டிஸ்டர்ப் பண்றது அந்த இல்லைப்பா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் எனக்கு கிரியேட் பிட் நீங்கள் வச்சுருக்கீங்களா? இல்ல சார், நான் வித்துட்டேன் சார். மறுபடியும் வாங்கலாமான்றதுக்காக கேட்குறீங்களா? ஆமா சார். இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ்ல எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேங்க. அது நான் வேற காயின்ஸ் உங்களுக்கு நான் லிஸ்ட் தரேன். உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் நான் அனுப்பி விடுறேன், பார்த்துக்கோங்க. சரி. ஓகே ஓகே. ஓகே. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. வேற சார் ஏஆர்பி கொஞ்சம் வச்சிருக்கேன் சார். இப்பதான் மூவ் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆர்பிட் அது இத்தியர் அந்த ஆர்பிட் அது எவ்வளோ அதுல இருந்து மாத்திடலாமா இல்ல அதே வச்சுக்கலாமா இல்லை, சார்? உங்களுக்கு பிரேக் ஈவன் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் மேலே போச்சுன்னா கொஞ்சம் ப்ராஃபிட் லெவலில் எடுத்துருங்க. அப்படிங்களா சார்? ஓகே ஓகே சார். ஆவேலாம் மினிமம் ஆவேலாம் நல்லா பறக்குது பாருங்க. அதெல்லாம் ஆமா ஆமா சார். அது 140 210 212 இருந்தது. இப்போ எவ்வளோன்னு தெரியல. டக்குன்னு ஓடிடுச்சு.
வேற சார் இது பேஸ்டிஐ வந்து நீங்க ரிஸ்கி செக்டர்ல இருக்கலாங்கிற மாதிரி சொல்லுவீங்க. ம் ஸோ இப்போ திரும்பி அதை இப்போ அக்யூமுலேட் பண்ணலாமா இல்லை வேணாமா? இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்க போறீங்களா? ஆமாம் சார். வாங்கலாம், ஏன்னா ரேட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஓகே ஓகே. இப்போதான் ஃபர்ஸ்ட், ஆனால் ரிஸ்க் தான், அதுவும் ஞாபகம் வச்சுங்க இப்பயும். ஓகே. அதனால எவ்வளோ ரிஸ்க் பட் எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ எடுங்க. ஓகே ஓகே சார். ரேட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு, எடுக்கலாம். ஆமாம் சார். ஏன்னா இப்போதான் ஆல் டைம் லோ ஆல்மோஸ்ட் ஒரு 45 சென்ட் என்னமோன்னு நினைக்கிறேன். இப்போவுமே மேக்ஸிமம் ஒரு 50-55 தான் மாதிரி இருக்கான். இன்னொன்று அதில் இன்னொரு நியூஸை சொல்லிடுறேன். அவங்க வந்து டோக்கனாமிக்ஸை மாற்றுறன்றாங்க. இன்னும் அதை பற்றி நியூஸ் எதுவுமே கொடுக்காம இருக்காங்க. ஒரு டோக்கனை வந்து 1000 டோக்கனாக மாற்ற போகிறாங்க. அதை பற்றி அப்டேட் இன்னும் கொடுக்கல. அதனால அதுலேருந்து ப்ரைஸ் கீழே வர ஆரம்பிச்சிச்சு அவன் சொன்னதுக்கு அப்புறம். சார் இப்போ ஒரு டோக்கனை 1000 மாத்தினா அதோட பிரைஸ் எப்படி சார் அது மேனேஜ் பண்ணுவாங்க? டிவைடட் பை 1000, ₹1 வந்து டிவைடட் பை 1000 போடுங்க, அதான் ப்ரைஸ். 1000 போட்டுருவாங்க. ஓகே ஓகே சார். அப்புறம் டிஐஏ செலஸ்டியா இப்போதான் சார் ஒரு 3 டேஸா கொஞ்சம் மேலே வந்துட்டு இருக்கு சார். செலஸ்டியா நீங்கள் தைரியமாக வாங்கலாம். ஓகே ஓகே சார். மினிமம் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார்? தெரிலங்க, $50 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா மாடுலர் பிளாக் செயினில் தி பெஸ்ட் ப்ராஜெக்ட் ஆகும் ஓகே ஓகே சார். செலஸ்டியாலாம். ஏன்னா அது ஏற்கனவே 20 இருந்துச்சோ ஆல் டைம் ஹை. 40யா? ஆமாம் சார், 20 கரெக்டாக 20 சார். 20 அப்புறம் ஒரு ஆனால் அது நிறைய ஏர் ட்ராப் கிடச்சிச்சு. 3000 காயின்லாம் நிறைய பேருக்கு கிடச்சிச்சு. 3000 காயினா சார்? 3000 காயின் நம்ம கம்யூனிட்டி இப்போ லைவ்ல இருப்பார் வரலாம், அவருக்குலாம் 3000 காயின் கிடச்சிச்சு. பாடி சார் இந்த டம்புக்குலாம் முன்னாடி வந்துட்டு நம்ம வந்துட்டு எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜிக்கு வந்துட்டு 45 பிட்காயின் டாமினன்ஸ் வந்து 45 ஊர்ல டம்ப் ஆச்சுன்னா ரொம்ப அது வந்துட்டு எக்ஸிட் ஆகிறதுக்குன்ற மாதிரி யோசிச்சு வச்சிருந்தேன் சார். இப்போதைக்கு என்ன சார் ஆக்சுவலி இப்போ அது 64-65 லைக் அந்த லெவல்ல வந்துருச்சு. இப்போ எவ்வளோ சார் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஒரு 50 அந்த ரேஞ்ச் வந்தாலே அந்த டைம்ல பார்த்துப்போம். ஓகே. சேல் வித் டைட் அந்த வலையோடய போவோம். போகும்போது அந்த டைம்ல ஸ்பான்டேனியஸாக டிசைட் பண்ணிக்கலாம். அப்போ சொல்கிறேன். ஓகே சார். சார் என்எக்ஸ்ஆர்ஏ பொறுத்தவரை முன்னாடி நம்ம நீங்க சொல்லியிருந்த டார்கெட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு $1 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது இந்த டோக்கனைசேஷனுக்கு முன்னாடி. ஸோ இப்போ ஸ்டில் அது வந்து அந்த லெவலுக்கு போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லை எப்படி சார்? சான்சஸ் இருக்கு. ஏன்னா அதோட சப்ளை பார்த்தீங்கன்னா ஒரு 1 பில்லியன் வரைக்கும் வரும். $1 போனாலே 1 பில்லியன் மார்க்கெட் கேப்ன்றது ஈஸியாக பிடிக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு. பட் ஹைலி என்ன எப்படி சொல்கிறது, அதை ரொம்ப ஆன்டிசிபேட் பண்ணுறோமோன்ற மாதிரி கூட இருக்குது. ஒருவேளை இந்த 25ஆம் தேதி டோக்கனைசேஷனை பற்றின மீட்டிங்கில் பெரிய லெவலில் அதை கவர்மெண்ட்டே வந்து அங்கீகரித்து நிறையா செஞ்சாங்கன்னு சொன்னால் எல்லா ப்ராஜெக்ட்ஸும் இழுத்துட்டு போகும்போது இதுவும் சேர்ந்து இழுத்துட்டு போயிடும். இதையும் சேர்த்து இழுத்துட்டு போயிடுவாங்க. ப்ளஸ் இன்னும் அடுத்த மாதம் அதுக்கு ஏதோ மெயின் நெட் வேறு வருதுன்னு நினைக்கிறேன். என்எக்ஸ்ஆர்ஏக்கு ஜஸ்ட் நோட் இட் டவுன், அதையும் பார்த்துக்கோங்க. அதனால் கொஞ்சம் நல்ல நியூஸ் அதுக்கு இருக்குது நெக்ஸ்ட் மந்த்து. ப்ளஸ் நிறைய பார்ட்னர்ஷிப்ஸும் பண்ணிக்கிட்டே தான் வராங்க. என்ன ரெண்டு மோசமான நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 தடவை ஹேக் ஆச்சு. அது 3ஆவதாக டோக்கனைசேஷனை மாற்றினாங்க. 850 மில்லியன் இருந்ததை வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.8 பில்லியனுக்கு அதை மாற்றிட்டாங்க. கிட்டத்தட்ட 1 பில்லியன் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணாங்க. இதெல்லாம் ஒரு தப்பான ஒரு எடுத்துக்காட்டு. அது பில்ட் ஆனது வந்து அவாக்ஸில் பில்ட் ஆன ப்ராஜெக்ட் தான் அது. என்எக்ஸ்ஆர்ஏ நேமை ஒரு தடவை சேஞ்ச் பண்ணாங்க, 2 தடவை ஹேக் ஆச்சு, டோக்கனைசேஷனை மாற்றினாங்க. ஸ்டில் அது வந்து ஹோல்ட சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. என்ன ரீசன்னா அதுக்கு இருக்கக்கூடிய அந்த யூஸ் கேஸ் நல்ல யூஸ் கேஸு. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த ISO 22022ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கக்கூடிய காயின்ஸில் வந்து இதுவும் ஒன் ஆஃப் தி மேஜர் காயின். இது ஓகே ஓகே சார். அந்த ஃபினான்ஷியல் செக்டருக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். ரொம்ப நல்ல ப்ராஜெக்ட். அதை ரொம்ப கெடுத்துட்டானுங்க. ரொம்ப நல்ல ப்ராஜெக்ட். இது $1 போகாட்டியும் $0.5 எதிர்பார்க்கலாமா சார்? நல்லா 30 சென்ட்ஸ் போனால் போதும் எனக்கு. ஓகே சார். என்கிட்ட நிறையா இருக்கு. அதான் பழைய ஆல் டைம் ஹை போனாலே போதும். ஆமாம், பழைய ஆல் டைம் வந்து 90 சென்ட்ஸ், $1.3.
ஓ போன ஓகே புல்லுல ஓகே போனேன். ஓகே சார் ஓகே. அதாவது போன புல்ல எண்டில் எஸ். நவம்பர் மாசம் $1.3 $90 இந்தியன் கரன்சில $90 போச்சு. நான் $90 வித்திருக்கேன் அதை. சரிங்க சார். ஓகே ஓகே ஓகே. அப்ப ஏஎல்பிடின்ற பேர்ல இருந்தது. இப்பதான் எஸ் என்எக்ஸ்ஆர் சார். என்ற பேர். ஓகே. சார் ஒரே ஒரு டவுட் சார், நீங்க முன்னாடி ஏஐ ஏஜென்ட் ட்ரெண்ட் வைஸ் மூவ் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்களா சார்? இப்போ என்ன ட்ரெண்ட்ல இருக்கும் சார், ஏஐயா? இல்ல நீங்க நான் ஏற்கனவே நிறைய முறை பேசியிருக்கேன் இதை பத்தி. ஆமா ஜெனரலைஸ்டு ஆமா. ட்ரெண்ட் வேற, அப்பப்ப ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட்ன்றது வேற. ரெண்டு ஆ இதாக நீங்க பிரிச்சுக்கணும். ஜெனரலைஸ்டு ஓகே ட்ரெண்ட் மேஜர் ட்ரெண்ட்ன்றது ஏஐன்ற ஒரு மேஜர் ட்ரெண்ட், ஆர்டபிள்யூன்றது ஓகே ஒரு மேஜர் ட்ரெண்ட், டிஃபைன்றது மேஜர் ட்ரெண்ட். அதே மாதிரி ஓகே ஓகே சார். இதெல்லாம் மேஜர் ட்ரெண்ட்ஸ், அதாவது எல்1ன்றது மேஜர் ட்ரெண்ட்ஸ். அதுக்கு கீழே ஓகே இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ பயோ சம்திங் ரிலேட்டட் டு பயோடெக் சம்பந்தமான ப்ராஜெக்ட்ஸ், இல்லைன்னா ஆமா சார். டேட்டா சம்பந்தமான ப்ராஜெக்ட்ஸ், கிளவுட் சம்பந்தமான ப்ராஜெக்ட்ஸ், ஏஜென்ட்ஸ் சம்பந்தமான ப்ராஜெக்ட்ஸ். இதெல்லாம் வந்து அந்த ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட்ல தான் வரும். ஓகே ஓகே சார். அதனால நீங்க ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ப்ராடர் ஓகே ஓகே ஸ்பெக்ட்ரம்ல பாருங்க எப்பவுமே. நான் ஏற்கனவே நிறைய ஓகே முறை நீங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்கும்போது ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லுவேன், எனக்கு வாழை பிடிக்க மாட்டேன், தலையை தான் பிடிப்பேன்ட்டு. ஏஜென்ட்ஸ் காயின் ஆமா வாங்குங்கன்னு சொல்லும் போது நான் வாங்க மாட்டேன், நான் டிஓவே பர்ச்சேஸ் பண்ணா இதுக்கு போகவே மாட்டேன்னு. ஆனா இன்னொன்னு சொல்லிடணும், விர்ச்சுவல்ஸ் மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஆமா ஆமா சார். நான் மிஸ் பண்ணிட்டேன் ரொம்ப அதை 45-50 சென்ட்ஸ்ல. நேற்று தான் ஆ யாரும் சொல்றாரு ஒரு 1.9க்கு போயிடுச்சுட்டு. என்னது 1.9 ஆனேன்? ஏங்க 40-50 தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். என்ன அதுக்கு நான் பார்க்காமலே விட்டுட்டேன். அதை நான் பெருசா மிஸ் பண்ணிட்டேன். அதை ஓகே ஓகே சார். விர்ச்சுவல்ஸ் அது ஆ ஓகே. கேமிங் காயின்ல QORPOன்ற கார்போ. வேர்ல்டுன்னு ஒரு அது காயின். ஆக்சுவலி அதுவும் பாத்தீங்கன்னா நான் அதுக்கு ஒரு 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 முன்னாடியே ஒரு தடவை சொல்லியிருக்கேன். 2 பர்டிகுலர் ப்ராஜெக்ட் ஒரே நாள் லிஸ்ட் ஆச்சு. கார்போவும் போர்ட்டலும். போர்ட்டல் வந்து நம்ம கம்யூனிட்டியில் ஒரு 4 பேருக்கு கிடைச்சிச்சு. அவங்களுக்கு ஆமா சார் சொன்னீங்க. ஆமா $1000 போட்டாங்க. அது 4000 ம். $5000 எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னமும் அவங்களுக்கு ஆ டெய்லி காயின் வந்துட்டு இருக்கும். அன்னைக்கு தான் லிஸ்ட் ஆச்சு. 15 சென்ட்ஸ் இருந்துச்சு. இது வந்து ஓகே கிட்டத்தட்ட $3 இருந்தது. போர்ட்டல் போர்ட்டல் ஓகே கீழே வந்துட்டே இருந்துச்சு, இது மேலே போயிட்டே இருந்துச்சு. கார்போ 1.18 வரைக்கும் போயிட்டு இப்போ மறுபடியும் 1 சென்ட் வந்துருச்சு. சூப்பரான ப்ரைஸ். ஆமா. ஆனால் கார்போ வந்து அந்த 15 சென்ட்ஸ்ல எடுக்கல. ஆனால் கார்போ ஓ- 700 மில்லியன் நினைக்கிறேன் அதோட சப்ளை. அதுவும் ஒரு ஸ்டுடியோ மாதிரி தான் கார்போவும். நாக்கா ஓகே ஓகே. மாதிரி ஒரு ஸ்டுடியோ தான் அதுவும். இப்போ எடுக்கலாம்ல சார்? எடுக்கலாம். ஏன்னா கேமிங் ஃபுல்லாவே டோட்டலாவே அது நாக்காவை தர எல்லாமே கீழே தான் இருக்கு. மாவியா அப்பப்ப சர்ட் மேல போயிட்டு போயிட்டு கீழே வரும். இன்னொன்னு மாவியால வந்து அன்லாக்கிங்கே பண்ணல இந்த வாட்டி. மேல என்னன்னு தெரியல, அது கொஞ்சம் நியூஸ் கொஞ்சம் பார்க்கணும். சப்ளை என்ன ஓகே இன்க்ரீஸ் ஓகே. ஆகாமலே இருக்கு. S1 கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிருக்கு சார் மேல போ. எஸ்பண்ட் சூப்பர் ப்ராஜெக்ட் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். கேமிங்ல ஆமா ஆமா எஸ்பண்ட் சார். சூப்பர் ப்ராஜெக்ட். CD5 வந்து அருமையான ப்ராஜெக்ட். 50 சென்ட்ஸ் ஓகே. 45 சென்ட்ஸ் இருந்துச்சு, இப்போ 70 கிராஸ் பண்ணிடுச்சு. ஆமா ஆமா சார். ஆல்மோஸ்ட் அந்த 1x. ரேஞ்சில் நான் எடுத்தேன், நீங்க சொல்லும் போது எடுத்தேன் சார் அதை. அதை வச்சிருங்க, நல்லா போங்க. ஓகே ஓகே சார். ஓகே ஓகே. சப்ளையும் சின்ன சப்ளை தான், அது 100 M தான் நினைக்கிறேன். ஆமா ஆமா சார். சார் வணக்கம் சார். வணக்கம். கன் ப்ராஜெக்ட் எப்படி தைரியமா வாங்க சார்? கன் தைரியமா வாங்க. சரி ஓகே அருமையான சார். கேம் அது. நான் இன்னைக்கு கூட சரி கன் ஓகேங்க வாங்கினேன். சார். 48ல வாங்கினேன், மறுபடியும் இன்னைக்கு வாங்கினேன். சரி சரி ஓகேங்க சார். கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் பண்ணிட்டு இருக்கேன். மொத்தமா வாங்குறது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா வாங்குவேன். நான் 48 சென்ட்ஸ்ல வாங்கினேன் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி. ஓகே இன்னைக்கு சரிங்க 5.4ல சார். இருக்கு. ஓகே ஓகேங்க சார். சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணும்போது அதில் நான் டைவர்ட் பண்ணிக்கிறது. சரி ஓகேங்க இன்னைக்கு சார். இன்னைக்கு சின்ன ஒரு ப்ராஃபிட்ல ஒரு சின்ன அமௌண்ட் வந்து இதுல நான் டைவர்ட் பண்ணேன். இதுல இருந்தது ஐ மீன் KTL இருந்து. ஓகே ஓகேங்க அதனால சார். பர்ச்சேஸ் பண்ணேன், கன்னை பர்ச்சேஸ் பண்ணேன். சரி ஓகேங்க சார். சார் இப்போ இந்த கம்மிங் புல் மார்க்கெட்ல நம்ம ட்ரேட் பண்றதுக்கு RSI இண்டிகேட்டர் ஹெல்ப் பண்ணுமா சார்? பண்ணும். நீங்க புல், ஓகேங்க சார். அதாவது புல் சைக்கிள் நல்லா பீக்ல நல்லா மேல போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா எதுல போட்டாலும் மேல போயிட்டே இருக்குங்க. நீங்க அப்பப்ப ஆனா நீங்க கரெக்டா விற்கணும், அதுதான் சிக்கல். அதுக்கு தான் ஓகே ஓகே சார். நான் டெலிகிராம்ல கூட ஜஸ்ட் போட்டிருந்தேன். தயவு செய்து பார்த்துக்கிட்டே சரி. சிரிச்சுக்கிட்டே இருக்காதீங்க, கொஞ்சமாவது ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கன்ட்டு. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம். சரி சரி ஓகேங்க சார். ஓகே தேங்க்யூ அது சார். மாதிரி அல்ஃபெட் ஜீரோ பத்தி என்ன சார்? ஏன்னா இப்பதாங்க 13 வந்திருக்கு. 8 வந்ததுன்னு நினைக்கிறேன். 8 சென்ட் வந்துட்டு இன்னைக்கு தான் ஆமா சார். 13ல பார்த்தேன். அது என்ன 0.07 சார். 0.07 சென்ட் வந்தது 7 சார். வந்துருச்சா? 7 வந்துட்டு 7225.
ப்ரைவசி பேஸ்டு காயின் நிறைய. ஆனால் டெய்லி அப்டேட் கொடுக்குறானுங்க, டெய்லி ஏதாவது அப்டேட் பண்ணுறாங்க, இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறான்ட்டு நிறைய விஷயங்கள் நடக்குது உள்ள. ஆனால் ஒன்றும் ப்ரைஸில் வந்து மூமெண்ட்டே காட்ட மாட்டேன். மக்களுக்கு அது போர் அடிச்சு போச்சா இல்லை அதை பற்றின அவுடேட் ஆயிடுச்சா அது அப்படின்னு தெரியல. பார்ப்போம். இல்ல புல்லுல கடைசியா பெர்ஃபார்ம் பண்ணுவானா சார்? இல்ல அதை பத்தி எந்த இதுவும் இல்ல, அப்படியே சும்மாவே கிடக்கு, ரொம்ப நாளா அப்படியே போயிட்டு இருக்கு. நடுவில் ஒரே ஒரு தடவை ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு 60 சென்ட் 50 சென்ட்டோ போச்சு, ஞாபகம் இருக்குங்களா? ஆமா சார், ஆமா ஆமா ஆமா. ஞாபகம் இருக்கு சார், ஞாபகம் இருக்கு. டைமே நான் சொன்னேன் கொஞ்சம் விற்று வச்சுக்கிங்க. கொஞ்சம் பேர் விற்றாங்க, கொஞ்சம் பேர் விற்கல. நான் கொஞ்சம் விற்று வச்சுக்கிட்டேன் அந்த டைம்ல. நான் இப்ப ஸ்டேக்கிங்ல ஃபுல்லா போட்டிருந்தேன் சார், விற்கல. அதுக்கப்புறம் அன்ஸ்டேக் பண்ணி பாதி எடுத்து சரி 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 அதுக்கு தான் ஸ்டேக்கிங் ஃபுல்லா பஸ்பா மாத்திட்டேன் சார் கொஞ்சம். பரவாயில்ல. ஆமா ஆமா. 5 சென்ட் வந்துச்சுங்க. இல்ல அந்த ரேட் அந்த டைம்ல கொஞ்சம் மாத்திக்கிட்டேன் சார், ஏஜ்ல 5 சென்ட் வருமா? ஓகே ஓகே, நல்ல விஷயம் நல்ல விஷயம். அது நல்ல பிரைஸ் 5 சென்ட்ன்றது கேஷ். ஓகே சார். ஓகே ஓகே சார் ஹாய் சார். சொல்லுங்க. பிட்காயின்ல ஃபண்ட் ரொட்டேட் ஆகுமா சார்? அதான் பிட்காயின் டு மிட் கேப், மிட் கேப் டு லோ கேப். இன்னும் பெருசா ரொட்டேஷன் ஆரம்பிக்கலங்க. ஆகும், இன்னும் ஆரம்பிக்கல. ஹாய் சார். சொல்றது கன் இசட் அதானே சார்? கன் தான், கன்சிலா. கன் ஆஃப் தி கிரிட். ஓகே. கத்தியில இருக்கும் பாருங்க. சொல்லுங்க பாலு, நல்லா இருக்கீங்களா சார்? இது ஓவராலா இப்ப ரூமர்னு சொன்னீங்களா சார், அந்த அமெரிக்கால மணி பிரிண்ட் பண்றதுனால மறுபடியும் மார்க்கெட் கீழே வருமா சார்? இல்ல அது ரூமரா உண்மையானே தெரியலன்னு சொன்னேன். ஏன்னா இப்படிதான் ஃபுல்லா பரவி. ஓகே சார் ஓகே சார். அது உண்மையா பொய்யான்னு தெரியல. மார்க்கெட் பம்ப் ஆயிட்டு இருக்கு, நம்ம என்ஜாய் பண்ணி மார்க்கெட் பம்ப் ஆறதுன்னு சொன்னேன். கண்டிப்பா சார் கண்டிப்பா சார். சார் அதே மாதிரி அந்த ரெட் புல் என்ன சார், நிறைய டோக்கனைஸ் பண்ணாங்க. இன்னைக்குதான் கொஞ்சம் ஏறி இருந்துச்சு, பார்த்தேன் 19ல இருந்து 23க்கு. ஆமா சார் ஆமா சார். பாப்பா என்ன ஆகுதுன்ட்டு வந்துருந்துச்சு. இன்னைக்குதான் பார்த்தேன். ரைட் ஓகே சார் ஓகே சார். வந்துருந்துச்சு. 19 தான் இருந்தது. 019 இருந்தது. 19 019 023 போச்சு. ஓகே சார் ஓகே. ஓகே ஓகே சார் ஓகே சார். ஓகே ஓகே. செந்தில்னு ஒருத்தர் பேசுறாரு. சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? சொல்லுங்க, நல்லா இருக்கேன். நல்லா இருக்கு சார். சீக்கிரட்டா மணி பிரிண்ட் பண்றாங்க சார். நேத்து யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, அதை நான் ட்விட்டர்ல பார்த்தேன் சார். அதுக்கு நீங்க சொன்னதுக்கு அப்புறமா அதை பார்த்தேன். நேத்து யூஎஸ்ல இருந்து முருகராஜ் பேசினாரு. அவரு நேத்து முந்தா நேரத்து சொல்லும் போது அவரு தான் சொல்லிட்டு இருந்தாரு, இப்படிதான் நியூஸ் ஃபுல்லா இருக்கு. அதனாலலாம் ஆமா பிரிண்ட் பண்றாங்க சார். அது சீக்கிரட்டா அவங்க வந்து பிரிண்ட் பண்ண சொல்லிட்டாங்க, அதனால பிரிண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. அப்ப மார்க்கெட் கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கும், பார்க்கலாம் எவ்வளவு போகுது. நீங்க சொன்னதை பார்த்துட்டு நான் அது வேற ஏதோ ஒன்று பார்க்கும்போது அதுல வந்துட்டு இந்த இது வந்தது. நான் உங்களை மட்டும் கனெக்ட் பண்ணதால நான் அது யார் சொன்னா என்னன்றதை நான் கவனிக்கல. ஓகே ஓகே ஓகே. சரி, அது உண்மைதான்னு மட்டும் தெரிஞ்சுட்டு விட்டுட்டேன். ஆனா கண்டிப்பா வந்து நடக்குது சார். சரி 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 சரி. அதுவும் ஒரு காரணம், இந்த 2 நாளா பம்ப் ஆகுது. ஓகே 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 ஓகே. ஆமா சரி. இது ட்ரம்போட கேம் பிளான் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? சப்போஸ் இப்படி மணி பிரிண்ட் பண்றனால தெரியல. வெயிட், நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன பிளான் பண்றாருன்னு. திடீர்னு யூட்டர்ன் போடுறாரு, திடீர்னு அந்த பக்கம் போறாரு, திடீர்னு இந்த பக்கம் போறாரு, சேம் ட்ரேட் கோல் அடிக்கிறாரு, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. காட் வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே சார் ஓகே. பிரகதீஷ் கை தூக்குறாரு. சார் ஹாய் சார். கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்ணாங்க சார். பரவாயில்ல சார். சார் ரியோ வந்துட்டு இப்போ கொஞ்சம் ரேஞ்ச் பவுண்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க சார். லைக் அரௌண்ட் 3.3 0.35 இதுல ஏதாச்சும் நியூஸ் ஏதாச்சும் இப்போ இருக்குங்க? கேஸ் நீங்க 12 எடுத்திருந்தீங்கன்னா ரிலீஸ் யுவர் கேபிட்டல். 12 13 14 15ல எடுத்திருந்தா ரிலீஸ் யுவர் கேபிட்டல், கீப் தி ரெஸ்ட். போகும், அது மேலே வச்சிருங்க. இல்லை வேண்டாம் நான் கம்மியாக தான் வச்சிருக்கேன்னு சொன்னா வச்சிருங்க, மேலே போடும். எல்லாமே மேலே போகும்போது அதுவும் போகுது, நியூஸ் கிடையாது, எல்லாமே மேலே போயிட்டு தானே இருக்கு. ஓகே ஓகே சார். ஒரு ட்வீட் ஒன்று பார்த்தேங்க சார், சம்திங் இஸ் குக்கிங், என்னவோ எனர்ஜைஸ் பண்றோம் டோக்கன்ஸ்ங்கிற மாதிரி ஏதோ போட்டிருந்தாங்க. ஏன் போடுறாங்க? பிட்காயினோட மைனிங்க்கு எனர்ஜி டோக்கனைஸ் பண்றோம்னு போட்டாங்க. அப்பதான் ஒரு $3 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க அதுக்குள்ளேயே ஒரு 2-3 டோக்கன் அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. ஆர்எஸ்டின்னு ஒன்று, இன்னொன்று அந்த
பிட்காயின் மைனிங் பண்ணுறாங்கல்ல, அதை டோக்கனைஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு காயின் ரிலீஸ் பண்ணாங்க. ஐ டோன்ட் ரிமெம்பர் த நேம் ஆஃப் தி காயின். ஆனால் அதுக்குள்ளே இருக்கும், ரேலியோ ஃபண்டுக்குள்ளே இருக்கும் பாருங்க. அதெல்லாம் இருக்கும்போது அந்த டைமில் நல்லா மேலே போச்சு, $3.2 வரைக்கும் அந்த டைமில் தான் போச்சு. ஐம் நாட் ஷோர், நீங்கள் எனக்கு எங்கே பார்த்தீங்களா அந்த ட்வீட்டோ இல்லை எது அந்த ஆர்டிக்கிளோ எது வந்து எனக்கு அனுப்பி விடுங்க தயவு செய்து. என் வாட்ஸ்அப்க்கு அனுப்புங்க, ஓகே சார். நான் பார்க்குறேன். ஷூர். ஓகே ஓகே ஓகே. சார் இப்போ மணி பிரிண்ட் பண்றாங்க அப்படின்னா மார்க்கெட் பம்ப் ஆகுமா சார்? இல்லை மணி பிரிண்ட் ஆனால் கண்டிப்பாக மார்க்கெட் நல்லா பம்ப் ஆகுங்க. நிறைய மணி உள்ளே ஃப்ளோட் ஆகும். அட்லீஸ்ட் எல்லாத்துலேயும் வரும், இதுலேயும் வரும், கிரிப்டோலையும் வரும். சார் இது வந்து ஷார்ட் டேர்முக்குங்களா இல்லை அதாவது சில காயின்ஸ்லாம் ப்ராஃபிட்ல இருக்கு சார், இப்போ கொஞ்சம் கேபிட்டல் மட்டும் வெளியே எடுத்துட்டு ப்ராஃபிட் விட்டுலாமா இல்லை எப்படி சார்? நீங்கள் என்ன வால்யூம் வச்சு எனக்கு அப்புறமா எனக்கு கால் பண்ணி பேசுங்க, என்ன வால்யூமில் வச்சுருக்கீங்கன்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். கேபிட்டல் எடுக்கலாமா, ப்ராஃபிட் புக் பண்ணலாமா? ஓகே. நீங்கள் பை பண்ண ப்ரைஸு உங்கள்கிட்ட என்ன வால்யூம், எவ்வளோ வால்யூம் வச்சுருக்கீங்கன்ற பொறுத்து அதுக்கு தகுந்தபடி அடாப்ட் பண்ணிக்கோங்க. பிளைண்ட் ஃபோல்டடாக கேபிட்டல் எடுக்கிறது இல்லை ப்ராஃபிட் புக் பண்ணுறதுன்னு இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன ப்ரைஸில் வாங்கினீங்க, எவ்வளோ வச்சுருக்கீங்க, இது ரெண்டுமே. நான் எப்பவுமே அதுக்கு தான் வாங்கும் போது ஒன்று வாங்குற இடத்துல 2 வாங்குங்கன்னு சொல்கிறது. ஓகே. ஒன்று விற்கிறதுக்கு ஒன்று வச்சுக்கிறதுக்கு. நான் எனக்கு கால் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். இது அஸ்ட்ராலஜி பாத்தீங்களா சார்? ஏதாவது இந்த வருஷம் எப்படி இருக்குன்ட்டு ஏதாவது ஐடியா பண்ணீங்களா? அது பேசினா மாதிரி போய்டும், விட்டுருங்க. அப்புறமா நான் கால் பண்ணி பேசுங்க. ஓகே சார், ஓகே ஓகே ஓகே. சார் இப்போ இது ஒரு 2 months முன்னாடி ஒரு 16 காயின்ஸ் வந்து நீங்க ஒரு லாங் டேர்ம்க்குன்ற மாதிரி சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டுருந்தீங்க சார். இப்போ ஸ்டில் அந்த இதுதான் நீங்க வந்து லாங் டேர்ம்க்கு இன்னும் அக்யூமுலேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதில் இன்னும் ஒரு 2-3 கூட நான் ஆட் பண்ணுவேன். I'm going to add gun in it. ஓகே. கீட்டாவையும் ஆட் பண்ணலாமான்ற ஒரு யோசனையில் இருக்கேன். ஓகே ஓகே. நான் சொல்கிறேன், மறுபடியும் அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஓகே சார். எடுக்கணும்னா மாவியா எடுக்கலாமா, கன் எடுக்கலாமா சார்? இப்போ ஒரு $1000 வச்சிருக்கோம் அப்படின்னா. ஒருத்தர் என்கிட்ட கேட்டார் ஆஃப்டர்நூனு, அவர் பல்காக எடுப்பார். அவர் எடுத்தாருன்னா ஒரு $50,000 $80,000 அப்படி தான் எடுப்பார். என்ன சார் எடுக்கணும், மாவியா எடுங்க, கன் எடுங்க. அவர் இந்தியாவில் இல்லை, பல்காக எடுப்பார், பல்காக ப்ராஃபிட் எடுப்பார். ஸோ அவருக்கு நான் கொடுத்தது கன்னு. இப்போ தான் ஒரு லைவ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 15-20 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் அனுப்பிச்சி விட்டேன். ஈவினிங்குள்ளே உங்களுக்கு அனுப்புகிறாங்க. அனுப்பிவிட்டு 2 மறுபடியும் வேறு காயின்ஸ் உங்களுக்கு அனுப்புகிறேன் சார், என்ன எடுக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். எடுக்கலாம், 50% ரெண்டுமே எடுக்கலாம். 24ல் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் மாவியா. கன்னுமே 5 cents தான் இருக்கு. ஆனால் கிராஜுவலாக எடுங்க. வேற சார், நான் ரங்கநாதன் பேசுறேன் சார், திருவள்ளூர்ல இருந்து. சொல்லுங்க சார். சார், நான் இப்போ ஜாயின் பண்ணி 2 வாரம் தான் ஆகுது சார். ஓல்டு காயின் என்கிட்ட 2022 வாங்கினது இருக்கு சார். இந்த ஹெச்பார், எஸ்சி, ஹெச்எல்எம், விசெயின், எல்டிசி இதெல்லாம் வச்சிருக்கலாமா இல்லை வித்துடலாமா சார்? எல்லாமே இப்போ பயங்கர நஷ்டத்தில் இருக்கு இப்போதைக்கு. உங்களுக்கு நவம்பர் மாதம் எல்லா காயினும் பம்ப் ஆச்சு, அந்த டைமில் நீங்கள் பார்க்கலையா? நான் அதை பார்க்கல சார், அதை விட்டேன் நான். நவம்பர் மாதம் எல்லா ஓல்டு காயினும் பம்ப் ஆச்சு சார். எல்லாமே நல்ல ப்ரைஸ் மேலே வந்தது. அட்லீஸ்ட் போட்ட காசாவது வெளில வந்துருக்கும். அந்த டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளில வந்திருக்கலாம். நீங்கள் எனக்கு லிஸ்ட் அப்புறமா அனுப்புங்க, செக் பண்ணிட்டு சொல்கிறேன். சார் உங்க வாட்ஸ்அப் நம்பர் எனக்கு இல்லை சார். எனக்கு எப்படி சார் இப்போ இந்த லிங்க் எடுத்தீங்கல்ல? ஆமாம் சார். இந்த லிங்கை ஸ்க்ரால் பண்ணுங்க, கீழே இருக்கும் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே சார். வேற செந்தில் அவர் கை தூக்கிட்டு அவர் பேசிட்டாரு சார். ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணலாமான்ட்டு. நான் அந்த லாஸ்ட் டைம் அந்த ரியோ சொன்னேன் பார்த்தீங்களா, அது நேற்று வந்து திருப்பி நீங்கள் விற்க சொன்னீங்க, நான் அப்படியே தான் வச்சுருந்தேன். ஓகே. நேற்று விற்றேன் சார். எனக்கு வந்துட்டு நான் போட்ட காசு எனக்கு அப்படியே வந்துருச்சு சார். நல்ல விஷயம். $1,500க்கு $1,500 வந்துருச்சு. ஆமாம், அது என்ன போட்டேன்னு அப்படியே வந்துருச்சு. ஒரு 10-20 ரூபா எக்ஸ்ட்ராவே வந்துருச்சு. பரவாயில்ல. அது வந்து வாப் பண்ணி அவனோட ஃபீஸு எல்லாமே போய் எனக்கு நான் போட்ட காசு எனக்கு வந்துருச்சு. ஓகே நல்ல விஷயம். பரவாயில்ல. ஏன்னா
ஒருவேளை அதை விற்க முடியாமல் போயிருந்துச்சுன்னா $1,500 உங்களுக்கு லாஸ் ஆயிருக்கும். ஏன்னா அது என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி வச்சிட்டேன். பார்த்துருந்தேன். ரைட். அதனால அது நேத்து எதாச்சுமா அது பார்த்தேன். ரொம்ப நாளா பார்க்காம விட்டுட்டேன். நேத்து பார்த்தேன். சரி ஸ்வாப் பண்ணி பார்த்தா அதே அமௌண்ட் அவனோட ஃபீஸ் எல்லாம் போய் வந்துச்சு. அவனே ₹300 ஃபீஸ் எடுத்துக்கினான். பரவாயில்ல, போட்ட காசு வந்துருச்சுன்னா ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தேன், சரி ஸ்வாப் பண்ணி எவ்வளவுதான் வந்துச்சுன்னு பார்த்தா நான் போட்ட காசு வந்துருச்சு. வாங்கினது பழைய ரியோ, புது ரியோ கிடையாது. பழைய ரியோ ஓல்டு கான்ட்ராக்ட் வாங்கி விட்டீங்க. அது நல்ல வேளை உங்களுக்கு ஆமா ஸ்வாப் பண்ற ஆப்ஷனாவது கொடுத்துருந்தானே, அதனால ஓகே. ஆமா அது பண்ணி அது காயின் வந்துருச்சு. பேஸா இருந்தனால உங்களுக்கு கிடைச்சிருக்கு. வேற ஏதாவது இருந்தா கிடைச்சிருக்காது. ஓ அப்படிங்களா? ஓகே ஓகே நிறைய இதுல பண்ண முடியல. ஓகே. ஆமா நான் வந்து காயின் பேஸ் வாலெட்ல தான் பண்ணேன். அதனால அது வந்துருச்சு. அது சரி. நல்ல விஷயம். அது ஜஸ்ட் ஏன்னா நம்ம போன வாட்டி அடி வாங்கினதை பத்தி மட்டும் சொன்னோம். அது ஓகே என்ன ஓகே ஆச்சுன்னு ஓகே வந்து ரைட். யாருக்காவது உதவுச்சுன்னா உதவட்டுமே. ரைட். வேற சார் இந்த வெலாசிட்டி பாத்தீங்களா சார்? வெராசிட்டி பம்ப் ஆகி கீழே வந்துருச்சுங்க அப்படியே 1x. ஆமா சார். நான் என்ன ஆக்சுவலா நியூஸ் அந்த தெரியல. அது நான் 0.002 எடுத்திருந்தேன் சார். 4 38ல வரைக்கும் போச்சுன்னு வித்துட்டேன். நினைக்கிறேன். பரவாயில்ல, நல்ல விஷயம். ஆமா சார், 4 வரைக்கும் போயிடுச்சு. நல்ல வேலை நான் கொஞ்சம் கேபிட்டல் எடுத்துட்டேன் அதுல இருந்து. ஓ ரைட். எதுக்காக பம்ப் ஆச்சுன்னு தெரியல. மறுபடியும் அப்படியே 100x, ஐ மீன் 100% எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங் போட்டிருந்தாங்க சார். என்ன அதுதான் எக்ஸ்சேஞ்ச்? சரினா இது அது தெரியல சார். ஏதோ நியூ அப்படி அவங்க ட்விட்டர்ல தான் போட்டிருந்தாங்க. அது என்ன எக்ஸ்சேஞ்ச் அப்படி ஒரு 1x பம்ப் ஆகிற அளவுக்கு என்ன எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் ஆச்சுன்னு தெரியலையே. பைனான்ஸ் இல்ல லிஸ்டிங் சொல்லிட்டே இருக்கான், லிஸ்ட் பண்ணல இந்த வரைக்கும். ஓகே, தெரியல எனக்கு எதனால ரீசன் பம்ப் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. திடீர்னு சடனா யாரோ ஒருத்தர் சொன்னாருன்னு தான் பார்த்தேன். ஏன்னா இவ்வளவு பம்ப் ஆயிருக்கு, என்ன ரீசன்னே தெரியலையேன்ட்டு. அடுத்த நாள் 2 நாள் வச்சு பார்க்கறேன் அப்படியே கீழே இருக்கு. ஆமா சார், ஆக்சுவலா ஆல்மோஸ்ட் 4x சார். அது 0.001ல இருந்து 4 வரைக்கும் போயிருக்கு. அதான் ரொம்ப நல்லா பெருசா போயிருந்துச்சு. வித்துட்டீங்கன்னா ஓகே தான். குட், நல்ல விஷயம். கீழே வரும்போது டிசிஏ பண்ணிட்டே வரோம் சார். அப்படியே பொறுமையாவே இருங்க, கீழே நல்லாவே வரும். அந்த டைம்ல எடுத்துக்கோங்க. ஓகே சார். ஓகே. அவசரப்பட்டு வாங்காதீங்க, பொறுமையா வெயிட் பண்ணி எடுங்க. கேபிட்டல் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அக்யூமுலேட் பண்றது பொறுமையாவே எடுங்க. ஹலோ சார். சார் சொல்லுங்க. சார் எனக்கு ஒரு சின்ன டவுட்டுங்க சார். நம்ம ட்ரேட் பண்றது ஒரு காயினை சூஸ் பண்றேங்க சார். நீங்க சொன்னீங்க சார் 24 hours வால்யூம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 மில்லியனா இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்கல்ல சார். அது மாதிரி தான் 5 லட்சம் 500 மில்லியன் இல்ல, $5 லட்சம். சரி, ஓகே 500K. ஓகே ஓகேங்க சார். அந்த மாதிரி ரேஞ்ச் இறக்குற போது சார் ஒரு சில காயின் வந்து திடீர்னு ஸ்பைக் ஆகுதுங்க சார், திடீர்னு கம்மியாகுது. அதாவது ஒரு 5Kன்றது ஒரு 10K போகுது, திருப்பி ஒரு 4K வருது, திருப்பி ஒரு காயினோட எக்ஸாம்பிள் சொல்லுங்க. என்ன காயின் அது, என்ன மாதிரி காயின் பார்த்துக்கலாம் சார். ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம கன் காயினவே பண்ணலாம் சார். அது ஒரு 2 days முன்னாடி ஏறுது சார், உடனே இறங்குது சார். ஆனா வந்து அந்த பிரைஸ் வந்து அதே ஒரு கன்சல்டன்சிலேயே இருக்குங்க சார். சோ இது என்ன சார் குறிக்கும்? வால்யூம் வந்து கன்னுல எல்லாம் வால்யூம் அதிகமாவே இருக்குங்க. அது கிட்டத்தட்ட 2 மில்லியன் 3 மில்லியன் வால்யூம் இருக்கக்கூடிய காயின். நீங்க அது வேற சொல்லுங்க எனக்கு எக்ஸாம்பிள். கன்னுல எப்பவுமே வால்யூம். நான் வந்து கன்னை தான் நோட்டீஸ் பண்ணிட்டு இருந்தேன் சார். கன்னை வந்து பை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி நோட்டீஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அது மட்டும்தான் அந்த மாதிரி நான் பார்த்த வந்து அதுதான் இருந்தது சார். அதான் கேட்டேன். 10-15% ஏறி இருக்கு 2 நாள்ல. ஆமா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. ஆமா, 48ல இருந்துச்சு, இப்ப 54 வந்திருக்கு. 15% ஏறி இருக்கு. ஆமா, அது ஏறல. லாஸ்டா ஹை பிரைஸ் வந்து 58ல வந்து நிக்குதுங்க சார். 0.058 சார். ஓகே. அந்த ஆனா பிரைஸ் ரேஞ்ச் வந்து அதிலேயே தான் இருக்குங்க சார். அது வந்து பைய குறிக்குமா சார், இல்ல செல்ல குறிக்கணுமா, இல்ல வெயிட் பண்ணி வாங்கலாமா அப்படின்னு ஒரு கேள்விதான் சார், வேற ஒண்ணும் இல்ல சார். இல்ல, நீங்க கேக்குற கேள்வி எனக்கு புரியல. இல்ல சார், இப்ப அந்த காயினை நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் ட்ரேட் பண்றதுக்குன்னு வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன் சார். அப்ப வந்து அந்த வால்யூம் வந்து திடீர்னு ஏறுது சார். 5Kல இருந்து 10K வரைக்கும் போகுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சரி. திருப்பி வந்து 5ல இருந்து ஒரு 3Kக்கு வருது, திருப்பி 7Kக்கு போகுது. பையிங் வால்யூமா செல்லிங் வால்யூமான்னு ரெண்டும் கலந்த வால்யூம் தான். ரெண்டுமே கலந்த வால்யூம் தான். சரிங்க சார். அதான் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்தது, அதான் கேட்டேன் சார், வேற ஒண்ணும் இல்லை சார். சரிங்க.
சரிங்க சார். அது மாதிரி பார்த்து எடுத்துக்கலாம்ல சார்? எடுத்துக்கலாம் ஒரு எடுத்துக்கலாம் ப்ராப்ளம். சரிங்க சார். அது மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் டவுன் ஆனாலையும் ஹோல்ட் பண்ணலாம்ல சார்? ட்ரேடிங்க்கோசரம் ஹோல்ட் பண்ணலாமா சார்? 1 வீக் வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா மறுபடியும் ரெக்கவர் ஆகும் அல்லது பிரேக் அவுட் ஆகும், பிரேக் ஈவன் வரும், உங்க போட்ட காசுக்கு மேல வரும், அப்ப தள்ளி விட்டுருங்க. பட் அந்த சரி. நியூஸ்ல இருக்கிற மாதிரி காயின்ஸா பார்த்துக்கோங்க. ரொம்ப பழசுல சரி, இருந்தாலும் சரி. ரொம்ப டவுன்லயே ரொம்ப நாள் இருக்குன்னு சொன்னா அதுலயும் போடுங்க, சடனா மேல போயிடும். எக்ஸாம்பிள் சொன்னா ஓம் சரி. மந்த்ரா அன்னைக்கு நல்லா திடீர்னு மேல போயிருக்கு, ஆமாங்க ஹரி சார். அது சடனா மேல போயிருக்கு, 20 22 ஓகே. வந்து இப்ப 45க்கு போயிருச்சு ராய் ரிப்ளாய், ஓம் ஆமாங்க மந்த்ரா சார். 35 கிட்ட இருந்து 55 60 போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா டப்புன்னு மேல போயிடும். சரிங்க. ரொம்ப கீழே இருந்துச்சுன்னு சொன்னா சடனா மேல போயிடும். ஏன்னா எக்ஸிட் லிக்விடிட்டி சார் மார்க்கெட் வெளில வந்துடும், வெளில விற்பாங்க சரி. அல்லது பை பண்ண ஆரம்பிப்பாங்க. அடுத்து அவங்களே ஆர்டிஃபிஷியலா பம்ப் பண்ணி மார்க்கெட்டை வித்துட்டு போறதுக்காக பண்ணா அந்த டைம்ல நீங்களும் வித்துட்டு வந்துடும். ஓகேங்க சார். நான் வந்து மேக்ஸிமம் டெட்டு சார், அதுக்கப்புறம் கன்னு, அதுக்கப்புறம் ட்ரையாஸ் மட்டும் பார்த்துட்டே ஓகே, இருப்பேன் ட்ரையாஸ் சார். நல்லா நீங்க பம்ப் அதே ஆயிடுச்சு. ட்ரையாஸும் ஆமாங்க. டெட்டும் வந்து 96 சென்ட்ஸ் வரைக்கும் வந்துச்சு. அங்கிருந்து ஆமாங்க சார். ட்ரையாஸ் வந்து $2 கிராஸ் பண்ணி இப்போ இவன் தான் 1.3க்கு போயிருக்கான் டெட். ட்ரையாஸ் ஆமாங்க சார். $2 கிராஸ் பண்ண ரெண்டு பேருமே ஒரே நாள்ல 96 சென்ட்ஸ் கிட்ட வந்திருக்கும் பாருங்க. $1 பிரேக் பண்ணிச்சு ஓகேங்க. ஒரே வீக்ல. இந்த 3 காயினை மட்டும் அப்படியே ட்ரேடிங்க்கோசரம் பார்த்துக்குவோம் சார். பரவாயில்ல, மற்றபடி நல்ல எதுவும் நல்ல வாலட்டைலா தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் வாலட்டைலா தான் இருக்கு. சரி. ஓகே, ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எனிதிங் எல்ஸ்? ட்ரையாஸ் அப்டேட் கொடுத்துருக்கான் சார். ட்ரையாஸ் அப்டேட் கொடுத்துருக்கான் என்ன இந்த அதனால மாச என்ன கடைசியில. update? NXT மைக்ரேட் ஆகுதா? NEXT காயினா மைக்ரேட் ஆகுதா? மைக்ரேட் ஆகிறதுக்கு. ரைட் ஆமா, ஆல்ரெடி ஹெக்கோ செயின்லயே லாக் ஆயிருந்தது பாத்தீங்களா சார்? அது அதுவும் என்னாச்சு அது? இந்த மாசம் எண்ட்ல அது ஸ்னாப்ஷாட் எடுத்திருக்காங்க சார். ஆட்டோமேட்டிக்காவே NXT காயின் அவங்களே மாத்தி விடுது, நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. ஓ சரி சரி. ஏன்னா அது அந்த வாலெட்ல இருக்கும். அவங்க RCP அந்த லிங்க் நமக்கு தருவாங்க. அதை போட்டு நம்ம உள்ளோம்னா உள்ள TCS காயின், நம்ம ஃபீஸ்க்கு மட்டும் TCS காயின் கொண்டு போகணும் சார். அந்த TCS மெயினெட்ல இருக்கிற ட்ரேஸ் காயின். அது இன்னொரு காயின் இருக்கா டிசிஎஸ்ங்க? TCS இல்ல, ட்ரேஸ் காயின் தான் TCS நெட் சார். சரி ஓகே. அந்த ஃபீஸுக்கு ஆமா சார், அது அந்த மெயினெட்ல எடுத்துப்பாங்க சார். ஓ சரி சரி. ஏன்னா எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தர் பயங்கரமா பெருசா லாக் ஆயிருக்கு ஹெக்கோ செயின்ல. அவர் ஸ்னாப்ஷாட் லாஸ்ட் டேக்கு முத நாளே அவர் எடுத்துட்டு போக சொல்லிட்டேன், எடுத்துட்டு போயிட்டாரு. நான் அவர்கிட்ட அப்டேட் பண்ணிக்கிறேன். சரிங்க சார். ஓகே 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 ஓகே. சார் ஐசிபி எதுல சார் ஹோல்ட் பண்ணலாம்? எந்த வாலெட்ல? ஐசிபிக்கு வேலட் எதுன்னு எனக்கு தெரியும். ஐசிபி நான் வாங்கினதே இல்லை, அதனால எனக்கு தெரியல. நான் பார்த்துட்டு வேணா சொல்றேன். ஓகே சார். ஓகே சார். என்கிட்ட ஐசிபி இல்லை, நான் வாங்கினதே இல்லை. எந்த வேலெட்ல ஹோல்ட் பண்ணலாம்? ஓன் செயினா தான் இருக்கும். எதுவும் வேலட் எதுவும் வச்சிருப்பான் கண்டிப்பா. ஆமா சார். பெரிய ப்ராஜெக்ட் தான் அது. அவனுக்கு எதுவும் இருக்கும், நீங்க ட்விட்டர்ல செக் பண்ணி பாருங்க இல்லைன்னா. ஓகே சார். ஓகே சார். சார் ட்ரையாஸ் மைக்ரேஷன் எந்த வாலெட்ல வச்சுக்கலாமா சார்? இல்ல, அவன் ஆர்பிசி கொடுப்பான் மைக்ரேட் ஆன பிறகு. ஓகே சார். இப்போ இருக்கிறது ERC BEP இந்த செயின்ஸ்ல இருக்கு. ஓன் செயினுக்கு மாறும்போது ஆர்பிசி கொடுப்பான், அதை வச்சு நீங்க இது பண்ணலாம். செயின் லிஸ்ட் அது வரைக்கும் நம்ம எனி வாலெட்ல வச்சுக்கலாம் சார். எதுல வேணா வச்சுக்கலாம். BEPல தான் இருக்கும் அது. BEPல நீங்க எதுல வேணா வச்சுக்கலாம். BSCல பைனான்ஸ் செயின்ல தானே வச்சிருப்பீங்க, எதுல வேணா வச்சுக்கலாம். சார் இந்த காஸ்பா வந்து ஸ்டேக்கிங் ஏதாவது இருக்கா சார் ஆப்ஷன்? ஸ்டேக்கிங் எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க. காஸ்பியம் வேலட் தான் இருக்கு, அதுல எதுவும் ஸ்டேக்கிங் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. நான் செக் பண்ணிட்டு சொல்லுங்க. எனக்கு ஏற்கனவே நீங்க தான் எனக்கு மெசேஜ் பண்ணீங்களா இருக்கான்ட்டு? இல்ல சார், இப்போ ரொம்ப லாங் பேக் பண்ணிருக்கேன் நான். இல்ல இப்போ ஒருத்தர் பண்ணியிருந்தாரு இந்த வீக்ல. எனக்கு தெரியலங்க, எது இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலன்னு தான் நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். வேலட் வேணா இருக்கு, பட் எனக்கு ஸ்டேக்கிங் எனக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலன்ட்டு. ஓகே சார். ஓகே 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 ஓகே. இது கூட ரெண்டர் கூட இன்னும் ஸ்டேக்கிங்ல வைக்கல. அதுக்கும் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நான் பார்த்துட்டு சொல்றேன். ரெண்டர் காஸ்பா. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ரைட், வேற ஏதாவது இருக்கா? ரைட், அடுத்த செஷன்ல பார்ப்போம்.